முதல்வருக்கே மிரட்டல் விடுத்த எம்எல்ஏ. இது சாதாரண அரசியல் விமர்சனமா இல்ல சட்டத்தை மீறின பேச்சா? அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மள மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் பத்தி குச்சி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ முதலமைச்சர் விஜய் பத்தி பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு தான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கோயில்பட்டியில ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்ற பொதுக்கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு போன ஜிவி மார்க்கண்டேயன் வந்து சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய கடுமையா சாடி இருந்தார். அதை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல. யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து? நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட? உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன? என்ன விவசாய பெருங்குடி மக்களை சிஎம் சார், என்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள்? இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனதும் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிருச்சு. இதுக்கு அடுத்த கட்டமா தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் வந்து மார்க்கண்டேயன் அவர்களை அவர் வீட்டுல அதிகாலையிலேயே அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில போட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த விஷயத்துக்கு அரசியல்வாதிங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டு வராங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, விமர்சனம்ன்றது வேற, மிரட்டல் விடுக்கிறதுன்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் விமர்சனம் பண்ணல, மிரட்டல் விடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு தாவேகா கவர்மெண்ட்டை விமர்சிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அரெஸ்ட் ஆகிருக்கிறது திமுகவோட எம்எல்ஏ. திமுக வந்து சட்டமன்றத்தோட எதிர்கட்சியா இருக்கு. அரெஸ்ட் பண்ணது தாவேகாவோட கவர்மெண்ட். திமுகவோட கேள்விகளை சட்டமன்றத்தில் சமாளிக்க வேண்டி இருக்கும். அரசியல்வாதிங்க பேசுறப்போ எல்லையை தாண்டக்கூடாதா? இல்ல அரசியல் பேச்சுல இதுவும் ஒரு பகுதியா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அரசியல் செய்திகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.